அதனால தூய்மையான இறை பக்தி போயிடுச்சு, போலி பக்தி உருவாகி போச்சு. கடவுள்கிட்ட போனா இன்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிக்கிற மாதிரி கேட்கறான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், புரோக்கரா அவரு சொல்லு, நீயே சொன்னீன்னா சரி. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, நான் வீடு கட்டினா அது பாதியில் நிக்குது, அவனை கொத்தனார வந்து கட்டி கொடுப்பாரு. இது அறியாமை பக்தி. என்னமோ கடன் கொடுத்தவங்கிட்ட போய் கடன் கேட்டுங்கிற மாதிரி கதையாகுது. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுள் படைச்சவன், உனக்கு என்ன தரணும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அங்கே அமைதியாக கண்மூடிக்கு நில்லு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனால் கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு இல்லையா? நான் 6 வயசுல மாடு மேய்ச்சின்னு இதோ பக்கத்து ஊர் நல்லாத்தூர் சோறு தண்ணி இல்லாத சுத்திங்கன்றேன். இன்னைக்கு இங்கே 10,000 பேர் முன்ன உட்காரு வந்து நினைச்சேன்னா நினைக்கல. ஆனா அவன் நினைச்சிருக்கிறான். கோடி நினைவுகள் உண்டு நமக்கு, ஆனா முடிவுகள் அவன் பண்ணணும். மனிதனால முடிவு பண்ணி வாழ முடியாது. நினைப்புகள் 1000 வச்சுக்கலாம், முடிவு அவன்தான். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் இங்க கிடைக்கும் உனக்கு. ஆனா நீ முடிவு பண்றதெல்லாம் கிடைக்காது, நினைப்பு உனக்கு வரும். அதனால இறைவன் அழிவற்றுவன், உன்னுடைய ஆன்மா அழிவற்றுதான். ரெண்டையும் இணைக்கிறதுக்கு பாலமா இருந்து பயன்படுங்க. இதனால்தான் சொன்னார் திருமூலர், இருட்டறை மூலையில் இருந்த கன்னி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாள் என்றான். இதுல என்ன தெரிஞ்சது புரிஞ்சுது? ஏன்பா படிச்ச மனுஷன் தெரியலன்ற சித்தர் பாட்டெல்லாம் என்கிட்ட கேட்குற இல்லையா? அவங்க சூட்சகமா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்த குறிப்பிட்டு சொன்னதை யாரையா பார்க்க? ஏன்பா உனக்கு உள்ளுக்குள்ள எதுவும் நடக்கலையா? நடக்குது, பின்ன நீ சொல்ல வேண்டியதானே. ஐயா தெளிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் தெளிவு. கண்ணாடி கிட்ட போய் நின்னா ஐயா நீ முழுசா உன்னை பார்க்கலாம், வெளித்தோட்டம் முன்பக்கம் இல்ல? ஆமா, அப்படித்தானே பாத்துக்கிறல கண்ணாடி கிட்ட டெய்லி பாப்பி. நீ சினிமா நடிக்க சும்மா வரப்ப முழுசா பார்க்கலாம் உடம்ப. பின்பக்கம் திரும்பி கண்ணாடியில பாத்தீங்கன்னா பாதி தான் பார்க்க முடியும், சிரமம். முழுசா பார்க்க, முது வரைக்கும் தான் பார்க்க முடியும், அது கீழே பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு கீழே இருக்கிற இடம், உனக்கு தெரியாத இடத்துக்கு பேரு இருட்டுன்னு பேரு, உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு பேரு வெளிச்சம்னு பேரு. எது வரைக்கும் உனக்கு தெரியுதோ அது வெளிச்சத்துல இருக்குதுன்னு தானே சொல்லுவேன். அதுக்கு மேல தெரியல, இருட்டாக்குதுப்பா தெரியலப்பான்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி இருட்டறையில அம்பாளுக்குறாளா 2 புட்டத்துக்கு நடுவுல அகாரம் என்ற எழுத்து இருக்குதான். அதனால சொல்றார் திருமூலர், அங்க அம்மா வந்து அப்பாவுக்கு பிரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கின்னு 2 பேரும் அந்த மகாவிஷ்ணு 2 பேரும் பிரிச்சு விட்டாண்டால். அதனால அந்த அம்மா சண்டை போட்டுன்னு கீழே உட்காந்துங்கிறாங்க. அந்த அம்மாவை நினைச்சு புருஷனை நினைச்சு பொண்டாட்டியை நினைச்சு, ஏன்னா பொண்டாட்டிங்க அதிகமா புருஷனை நினைக்க மாட்டாங்க, வருமானம் தான் நினைப்பாங்க. ஆனா இந்த